செங்கோட்டை லைஃப் நேயர்களுக்கு வணக்கம். எங்கள் ஊர் பகுதியில் மாமரம் இப்போ எல்லா மரங்களுமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2-3 மாதத்தில் அது சாகுபடிக்கு வரும். அனைத்து வகையான மாங்கனிகளும் இங்கே பயிரிடப்படுகின்றன. போன வருஷம் மழை திடீர்னு பெஞ்சனால மாங்காய் விவசாயத்தில் அதிக லாபம் கிடைக்கலன்னு விவசாயிகள் சொன்னாங்க. நல்லபடியாக காய்க்கட்டும், விவசாயிகள் நல்ல வசதியோடு வாழட்டும். இந்த வருஷம் மழை கரெக்டாக பெஞ்சிருக்கு, சாகுபடி அதிகரிக்கும்னு விவசாயிகள் நம்புகிறாங்க. நம்புவோம். இலக்கிய சோலையில் மெல்லிசை மன்னர்கள்னால் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு இணையாக ஒரு சில மெல்லிசை பாடல்களை தந்திருக்காரு இசையமைப்பாளர் வி. குமார். அவரை பற்றி ஒரு சிறு செய்தி தொகுப்பு. வரதராஜுலு குமார் என்கின்ற வி. குமார் மெல்லிசை சக்கரவர்த்தியாக வலம் வந்தவர். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் முதலாக இயக்கிய நீர்க்குமிழி திரைப்படத்தில் அவருடன் சேர்ந்து இசையமைப்பாளர் குமாரும் அறிமுகமானார். நாகேஷின் ஸ்டைலான ஆட்டம் அமைந்த கன்னி நதியோரம் பாடல் அனைவராலும் ஆராதிக்கப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றது. வந்த இளம் பேடை சின்ன இடையோ பாலச்சந்தரின் ஆஸ்தான இசையமைப்பாளராக விளங்கிய குமார் 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். ஒரு கணவருக்கு 2 பெண்கள் சொந்தம் கொண்டாடும் பாலச்சந்தரின் 2 கோடுகள் திரைப்படத்திற்கும் இசையமைத்துள்ளார் குமார். புன்னகை மன்னன் கோவிடி கண்ணன் நாகேஷ், பாலச்சந்தர், வி. குமார் கூட்டணி அமைந்தால் இனிய மெல்லிசை பாடல்கள் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதிர்நீச்சல் திரைப்படத்தில் இடம்பெற்ற தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் என்ற பாடல் வாலியின் வரிகளில் இன்றும் கேட்க தூண்டுகிறது. தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் சந்திப்போம்.